வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருடர்கள் தான் என்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். அடுத்தடுத்து திருந்துவார்கள் என்று பார்த்தால் திருட்டை தான் அதிகரித்திருக்கிறார்கள். தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் சுமார் 400 கோடி ஊழல் செய்திருப்பதாகவும் டெண்டர் ஊழல் முறைகேடு நடைபெற்று இருப்பதாகவும் தற்பொழுது புகார் ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது டாஸ்பாம்களை வாங்குவதற்காக டெண்டர் விடப்பட்ட பொழுது 10 கம்பெனிகள் ஒரே விலையை ஏற்படுத்தி இருந்ததாகவும் இதனால் தமிழக அரசிற்கு சுமார் 750 கோடி வரை நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் இவர்கள் கமிஷனாக மட்டும் 425 கோடி ரூபாய் செந்தில் பாலாஜி அவர்கள் பெற்றிருப்பதாக தற்பொழுது ஆதாரத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததே பெரியது. அதில் மீண்டும் ஊழலை செய்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கக்கூடும் என்பதை தான் இந்த வீடியோ பதிவு நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் திமுகவை பொறுத்தளவிற்கு எப்போ ஆட்சி கவிழும் என்று தெரியாது. இரண்டாவது முறை திமுக ஆட்சி அமைக்குமா என்பது கூட தெரியாது. இருக்கும் வரைக்கும் பணத்தை அடித்துவிட வேண்டும் என்பதுதான் கவுன்சிலர்கள் வரை அமைச்சர்கள் வரை திமுகவின் செயல்பாடுகள் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இதுவரை என்ன செய்திருக்கிறது, அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு முடியும் தருவாயில் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. மேலும் அதிமுக ஆட்சியில் பெயர் சூட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யும் பொழுது ஆட்சி கவிழ்ந்து விட்டதன் காரணமாக அதில் ஸ்டாலின் பெயரை வைத்தது சரிதானா, மறைந்த முதல்வர் கருணாநிதியின் பெயரை சூட்டி திறப்பு விழா நடத்துவது சரிதானா என்ற கேள்வியும் இங்கு எடப்பாடி முன்வைத்திருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக செயல்திட்ட அனைத்து பெயர்களும் மாற்றப்படும். கலைஞர் ஒன்றும் தமிழகத்தை உருவாக்கியவர் கிடையாது. மேலும் அவர் திருட்டு ரயில் ஏறிதான் சென்னைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது என்றும் எடப்பாடி விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். இரண்டாவது முறை திமுக ஆட்சி அமைப்பதெல்லாம் கடினம். தற்பொழுது மின்சார திட்ட ஊழலிலேயே மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறது. இதற்கான விசாரணை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு வழக்கு பதிவையும் அதிமுகவின் நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். இதனால் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் சிறைக்கு செல்வார் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவருக்கு என்ன தண்டனை கொடுத்தால் மற்றவர்கள் திருந்துவார்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.